ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம தேக்கடி சீரீஸோட தேர்டு பார்ட் ஆஃப் த வீடியோவில் இருக்கோம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம்னா, தேக்கடியிலே ரொம்ப 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 ஃபேமஸான ஜீப் சஃபாரிக்கு தான் நம்ம போக போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். தேக்கடிக்கு நீங்கள் வந்துட்டிங்கன்னா எல்லோரும் நீங்கள் வந்து அட்லீஸ்ட் ஒன்ஸாவது ஜீப் சஃபாரி போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் ரெசார்ட்டுக்கிட்ட தான் போய்கிட்டு இருக்கேன். நான் ரெசார்ட்டுக்கிட்ட என்னோடய திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு அப்படியே நான் ஜீப் சஃபாரிக்கு கிளம்ப போகிறேன். இந்த ரெசார்ட் என்னன்றதை நான் அடுத்த பார்ட் ஆஃப் த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அன்டில் தென் ஜீப் சஃபாரி எப்படி இருக்குன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஜீப் சஃபாரி ஆரம்பித்த 2 நிமிஷத்துலேயே அண்ணன் வந்து யானை சவாரி போகிறதுக்காக ஒரு பிளேஸ் கூட்டு வந்திருக்காரு. உள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. யானை சவாரி போகிறதுக்கு டிக்கெட் கவுண்டரில் வரிசையில் நின்று டிக்கெட்டை வாங்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக. ஸோ இதுதான் நம்மளோட யானைன்னு சொல்கிறாங்க. இந்த யானையோட பேர் வந்து மரியா. இன்றைக்கி இவங்க மேலே தான் சவாரி போக போகிறோம். இப்போ நம்ம மரியா மேலே இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஃபாரஸ்ட் மாதிரியான செட்டப்புக்குள்ளே நம்ம யானை சவாரி பண்ண போகிறோம். இது ஒரு 1 கிலோமீட்டர் ரைடு அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு முன்னாடி 2 பேர் ரைடு போயிட்டுருக்காங்க பாருங்கள் யானைக்கு மேலே. ஸோ நம்ம மரியா மேலே மெதுவாக போய்கிட்டு இருக்கோம். இவங்க ரொம்ப ஸ்லோவாக தான் நடப்பாங்க போல் இருக்குது. இது ஒரு ஃபீமேல் எலிஃபண்ட். அது போக இந்த யானை சவாரிக்கு எனக்கு ஐ பிலீவ் 150 ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் ஃபார் அ பர்சன். இந்த மாதிரியான பிளான்ஸ் எல்லாம் கேரளாவில் தான் பார்க்க முடியும் போல் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் பிளான்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு. மேலே கோகோனட் ட்ரீஸும் நிறையவே இருக்குது. ஸோ நம்ம இப்போ மரியா மேலே நடந்துக்கிட்டு இருக்கோம். கொஞ்ச நேரத்தில் நம்ம வந்து அந்த சைடு போயிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுக்கலாம்னு சொன்னாங்க. இப்போது நம்ம வந்து அந்த ட்ரீஸுக்குள்ளே நடந்து போகிறது எனக்கு ஒரு தனி ஃபீலை கொடுக்குது. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. யானை சவாரியோட முடிவுக்கு வந்துட்டோம். அங்கே பாருங்கள் ஒரு சின்ன தொட்டி மாதிரி இருக்குது. அங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் யானை எல்லாத்தையும் குளிப்பாட்டுவாங்க. இப்போ கொஞ்ச நேரத்தில் யானையை நிப்பாட்டிட்டு நம்ம அது பக்கத்தில் ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அது எப்படி இருக்குன்றதையும் பார்க்கலாம். சவாரி முடிஞ்சோடனே எல்லாரையும் ஃபோட்டோ எடுக்கிற இடத்துக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் பக்கத்தில் இருக்கவங்கள ஃபோட்டோ எடுக்கிறாங்க. நம்மளையும் கொஞ்சம் நேரம் கழித்து ஃபோட்டோ எடுத்தாங்க. இது முடித்ததுக்கப்புறம் நம்ம ஜீப்பில் நான் அடுத்த பிளேஸாக ஒரு பொட்டானிக்கல் கார்டனுக்கு போக போகிறோம். அங்கே நிறைய பிளான்ட்ஸ் எல்லாம் இருக்கும். அதை வந்து ஒருத்தர் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். நல்லா இருக்கும் அப்படின்னு அந்த அண்ணா சொன்னாங்க. ஜீப் சஃபாரியில் இருக்க அண்ணா. நெக்ஸ்ட்டு நம்ம அங்கே தான் போக போகிறோம். யானை சவாரியை முடிச்சுட்டு இப்போ நம்ம பிளான்ட்ஸ் கார்டனை பார்க்க போயிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அண்ணா ரொம்பவே அழகாக ட்ரைவ் பண்ணுறாரு. எனக்கு இவரோட டிரைவிங் ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த அண்ணாவோட பேர் வந்து சஜின். இந்த ஜீப் சஃபாரியோட ப்ரைஸிங்கெல்லாம் நான் வந்து வீடியோவோட மிட்லேயாவது இல்லை எண்ட்லேயாவது உங்களுக்கு சொல்கிறேன். எப்படி நீங்கள் ஜீப் சஃபாரி போகணுன்றதை பிளான்ட்ஸ் கார்டனை போய் பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. நம்ம இப்போது கார்டனுக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இது ஸ்பைசஸ் மற்றும் மூலிகைக்கான கார்டன் அப்படின்னு இங்கே இருக்கவர் சொல்கிறாரு. இவரோட பேர் சனீஷ். இவர் ரொம்பவே அழகாக எல்லா பிளான்ஸை பற்றியும் நமக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாரு. இங்கே ஜீப் சஃபாரியில் போன எல்லோரும் வந்திருந்தாங்க இவரோட எக்ஸ்ப்ளனேஷனை கேட்குறதுக்கு. ஏன்னா நிறைய ஜீப் வந்து இங்கே சஃபாரி போயிட்டு ஒவ்வொருத்தவங்களும் ஸ்டாப் பண்ணுவாங்கள்ல. நான் மட்டும் இங்கே இல்லை, என்னோட சேர்ந்து ஒரு 2-3 பேரும் அவரோட எக்ஸ்ப்ளனேஷனை கேட்டாங்க. இவர் ஒவ்வொரு பிளான்ஸை பற்றியும் ரொம்பவே அழகாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாரு. இதுக்குள்ள பேர் வந்து ஹெலிகோனியான்னு கூப்பிடும். ലാറ്റിൻ അമേരിക്കൻ കൺട്രി ബൊളീവിയാവുക്കുള്ള നാഷണൽ ഫ്ലവർ. കിളിച്ചുണ്ട് മാതിരി ഒരു ഷേപ്പ് ഇருக்கு. അതിനാൽ ഇതേ ബേർഡ് ഓഫ് പാരഡൈസ് എന്നും കൂപ്പിടും. ഇത് ലെതർ മാതിരി ரொம்ப ஸ்ட்ராங்கும். ஏலக்காய் ஸ்பைசஸுக்குள்ள ராணின்னு கூப்பிடும். ஹெல்த்துக்குள்ள ஸ்பெஷாலிட்டின்னு கேட்டால் அந்த செடியிலே பாரு எதுவுமே கிடையாது. ஆமாம். ஆனால் ஏரியல் ரூட்டில் மட்டும் ஏலக்காய் கிடைக்கும். 2 வேர் இருக்குது. ஒரு வேர் கீழே போய் தண்ணி அள்ளி எடுக்கிறதுக்கு, மேலே வர்ற வேரில் தான் ஏலக்காய் விளையிறது. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக ஸ்பைசஸ் அண்ட் ஆயுர்வேதிக் தோட்டத்தை விட்டு நம்ம கிளம்ப போகிறோம். பாருங்கள் வாழைப்பழம் எல்லாமே நிறையா இருக்குது. இங்கே பலாப்பழம் கூட நான் பார்த்தேன். இப்போது நம்ம அடுத்து வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்பாட்டுக்கு ட்ராவல் பண்ண போகிறோம். ஜீப்பில் இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்பாட்டுக்கு ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அது ஒரு லேக் மாதிரியான ஒரு பிளேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜீப் இந்த அண்ணா ஓட்டுறாரு. இந்த அண்ணாவோட பேர் வந்து சஜின். முன்னாடியே சொன்ன மாதிரி ரெசார்ட்டில் நான் வந்து ஜீப் சஃபாரி கேட்டது வந்து எனக்கு 4000 ருபீஸ் கிட்ட சொன்னாங்க. பட் ஆனால் அதே இது வெளியே இந்த ஜீப் சஃபாரி 1800 தான் சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் ஏதாவது ப்ரைவேட்டாக அரேஞ்ச் பண்ண முடியும்னா முடிஞ்ச வரையும் அதை ட்ரை பண்ண பாருங்கள். ரெசார்ட்லேயே நீங்கள் புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரைஸிங் ஜாஸ்தியாக இருக்கும்.
நீங்கள் லாஸ்ட் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா, அதாவது போட்டிங் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த ஸ்பாட்டுக்கிட்ட தான் ஜீப் சஃபாரி போகிறதுக்கு நிறைய பீப்புள் நிற்பாங்க. அவங்ககிட்டயே நீங்கள் பேசாமல் அப்ரோச் பண்ணலாம். பட் உங்கள் சேஃப்டியை நீங்கள் பார்த்துக்கோங்க. அவங்க உண்மையிலே லெஜிட்டான பர்சனா அப்படின்றத பார்த்துட்டு சேஃப்டி வைஸாக இது பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் ஜீப் சஃபாரிக்கு நீங்கள் ட்ராவல் பண்ணலாம். இந்த ட்ராவல் பண்ணுற ஜீப்லலாம் உங்களுக்கு வந்து ஒரு பர்சனலைஸ்டாக ஜீப் சஃபாரி போகிறதுக்குன்னே ஒரு அப்ரூவ்டு ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பாங்க. அந்த மாதிரி எதுவும் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கா அப்படின்றதெல்லாம் வெரிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் ப்ரைவேட்டாக போகலாம். இல்லைனா பெஸ்ட்டு வந்து நீங்கள் ரெசார்ட்டையே அப்ரோச் பண்ணலாம். கொஞ்சம் ப்ரைஸிங் ஜாஸ்தியாக இருந்தாலும் அவங்க வந்து உங்களுக்கு சேஃப்டியை கன்சர்ன் பண்ணி அரேஞ்ச் பண்ணுவாங்க. அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. முல்லை பெரியார் டேம்ல இருந்து கேரளா சைடுக்கு தண்ணி வந்துட்டாங்கன்னா இந்த வழியா வரும். நேரா இடுக்கி டேம் போகுது. டீ பிளான்டேஷன்ஸ்லாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இந்த ரோடில் ரைட் பண்ணுறதே ஒரு ப்ளசண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. நிறைய ஃபோட்டோஸில் பார்த்துருப்பீங்க. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் டீ பிளான்டேஷன்ஸ்லாம் நேரில் பார்க்குறேன். ரொம்ப நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரூட் வழியாகவும் சபரிமலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சீனரியெல்லாம் பாருங்கள், சினிமாவில் வர மாதிரியே இருக்குது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் நல்லாவும் இருக்குது. இதை வாரிசு படத்தில் வர மாதிரி நம்மளும் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். க்ளவுட்ஸ் கீழே வந்து அந்த தேயிலை தோட்டம், இதுக்கு நடுவில் நம்ம ஜீப்பில் ட்ராவல் பண்ணுறது ஒரு புதுவிதமான ஃபீலை கொடுக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ மலைக்கு மேலே ஏற போகிற மாதிரி இருக்குது. இதுக்கு அடுத்து ஒரு ஆஃப் ரோடிங் எக்ஸ்பீரியன்ஸும் இந்த ஜீப் சஃபாரியில் இருக்குது அப்படின்னு அந்த அண்ணா சொல்கிறாரு. இதுதான் நான் சொன்ன அந்த அப்ரூவ்டு ஸ்டிக்கர் 56ன்னு ஒட்டியிருக்கு பாருங்கள். இது மாதிரி ஏதாவது இருந்தால் கொஞ்சம் சேஃபான ஒரு ஜீப் சஃபாரியாக இருக்கிறதுக்கு சான்சஸ் ஜாஸ்தி. பட் நீங்கள் பர்சனலாக வெரிஃபை பண்ணிக்கோங்க. அப்போ தான் இன்னும் உங்களுக்கு சேஃப்டி வைஸ் நல்லாயிருக்கும். தேயிலை தோட்டம்லாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு. இவ்வளோ ட்ரீஸ் இருக்குது பாருங்கள். கேரளா உண்மையிலே ஒரு பிளெஸ்டு ஸ்டேட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே பாருங்கள், க்ளவுட்ஸ் எல்லாம் நல்லா இருக்குது. அடியில் ஓடுறது பெரியார் ரிவர்னு சொல்கிறாங்க. தண்ணி ஆனால் வத்திருச்சு. ஆனால் பிளேசஸ்லாம் பாருங்களேன், எல்லாமே சினிமேட்டிக்காக இருக்குது. அப்படியே அந்த தென்னை மரம் அதுக்கு மேலே நிற்கிறதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கே வியூ. ஸோ இங்கெல்லாம் ஃபோட்டோ நல்லா எடுத்தோம்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஐஸே பிளஸ்டு மாதிரி ஃபீல் ஆகுது கேரளாக்குள்ளே போகிறது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ரிவர் வியூக்கு வந்திருக்கோம். பாருங்கள் ரிவர் எப்படி அழகாக இருக்குன்னு. நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்பாட்டாக லேக்குக்கு வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே கொஞ்சம் நேரம் தான் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். ஏன்னா இங்கே பெருசாக அவ்வளவோ ஒன்றும் இல்லை. இதுக்கு அடுத்து தான் நம்ம ஜீப்பில் வந்து ஆஃப் ரோடிங் இதெல்லாம் போக போகிறோம். பட் இந்த வியூவுமே ரொம்ப நல்லா இருந்தது. ஃபோட்டோஸ் எடுக்க இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்பாட்டு. ஆஃப் ரோடிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் எப்படி ஒரு அருமையான ஆஃப் ரோடிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குன்னு. இதிலலாம் மஹேந்திரா இந்த ஒரு ஜீப் மட்டும்தான் போகும். லேட்டஸ்ட்டாக வந்த தார் கூட சஸ்பென்ஷன் டேமேஜ் ஆயிரும்னு சொல்கிறாங்க. மஹேந்திராவில் இந்த ஜீப் ஆல்தோ டிஸ்கண்டினியூ பண்ணாலும் இன்னும் இது ஒரு 20 வருஷம் கூட ஓடும் அப்படின்னு சொல்கிறார் இவர். ஆஃப் ரோடிங்க்கு பெஸ்ட்டு ஜீப் தான். அதனால தான் எல்லோரும் ஜீப் சஃபாரி போகிறாங்க. வேறு எந்த காருமே இந்த மாதிரியான ரோட்டுக்கு போகாது. நம்ம சத்திரம் அப்படின்னு ஒரு ஸ்பாட்டுக்கிட்ட தான் போய்கிட்டு இருக்கோம். அது ஒரு வியூ பாயிண்ட்டு. அங்கேருந்து நம்ம கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு வந்து டீ பிளான்டேஷன்ஸ்லாம் பார்க்க போகலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சத்திரம் வியூ பாயிண்ட்டுக்கிட்ட வந்துட்டோம். ஒரு அருமையான ஆஃப் ரோடிங் எக்ஸ்பீரியன்ஸை கடந்து இங்கே மேகி எல்லாமே விற்கிறாங்க. வியூ பாயிண்ட்டை பார்க்குறதுக்கு தான் நிறைய பேர் வந்திருக்காங்க. இதில் நீங்கள் ஃபோட்டோ எடுத்து கலர் கிரேடிங் பண்ணிங்கன்னா பயங்கர சினிமேட்டிக்காக இருக்கும். நேச்சரை நிறைய ஃபீல் பண்ண முடியும். இன்றைக்கி எங்களுக்கு லக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. நாங்கள் எந்த இடத்துலையுமே வைல்டு அனிமல்ஸை பார்க்கல. வைல்டு அனிமல்ஸை பார்க்குறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குதுன்னு சொன்னாங்க. பட் என்னமோ தெரில, நாங்கள் வைல்டு அனிமல்ஸ் எதையும் பார்க்க முடியல. பட் வியூ பாயிண்ட் நல்லா இருக்குது
ஃப்ரெண்ட்ஸ், ஜீப் சஃபாரியோட ஃபைனல் பார்ட்டாக நம்ம வந்து டீ பிளான்டேஷன்ஸை விசிட் பண்ண வந்திருக்கோம். இங்கே பாருங்கள் டீ பிளான்டேஷன்ஸ்லாம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இங்கே இந்த இடத்துல மோஸ்ட்லி ஏவிடியோட டீ ஃபார்ம்ஸ்லாம் நிறையா இருக்குன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. க்ளவுட்ஸ் எல்லாம் பாருங்கள் எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு. இந்த மாதிரியான ட்ரீஸ் எல்லாம் நான் கேரளாவில் தான் பார்த்துருக்கேன். இங்கேருந்து ஃபோட்டோ எடுக்கவே ஒரு மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபீலாக இருக்குது. எனக்கு இந்த இடத்துல ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. நேச்சர் என்னால் ஃபுல்லாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியுது. ஒரு டைம் நீங்கள் தேக்கடி வந்தீங்கன்னா ஜீப் சஃபாரி போய் இந்த மாதிரி பிளேஸ்லாம் விசிட் பண்ணி பாருங்கள். ஜீப் சஃபாரி முடிஞ்சவனையும் ஃப்ரெண்ட்ஸ் நான் வீடியோ எடுக்கலை, ரொம்பவே டயர்டாகிட்டேன். ஆனால் என்னோடய ரெசார்ட்டுக்கு பக்கத்தில் கதகளி ஈவெண்ட் நடந்தது, அதை தான் இப்போ நம்ம விசிட் பண்ண வந்திருக்கோம். ஸோ ஈவெண்ட் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்குறேன். உங்களுக்கு சின்னதாக ஒரு கிளிப்பிங் போடுறேன் அட் த எண்ட் ஆஃப் திஸ் வீடியோவில். ஏன்னா ஃபுல்லாக போட்டால் ஒரு வேளை காப்பிரைட் கிளைம் வந்துருமோ அப்படின்னு எனக்கு பயமாக இருக்குது. பட் கதகளியும் பார்த்தது ரொம்ப நல்லா இருந்தது. அவங்க நவரசங்களும் பண்ணி காட்டினாங்க. ஆங்கர், கோவம், வெறுப்பு, பாசம் இதெல்லாம் பண்ணி காட்டினாங்க. அது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இந்த கதகளி ஈவெண்ட்டோட இந்த வீடியோவை எண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த தேக்கடி சீரீஸில் நெக்ஸ்ட்டு விலாகில் நம்ம வேறு ஒரு ரெசார்ட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய வீடியோஸுக்கெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்.